பாபாஜியும் பதினெண் சித்தர் கிரியா யோக மரபும் மா. கோவிந்தன் தமிழில் கரு. ஆறுமுகம். அறிமுகம். பாபாஜி யார்? பாபாஜி இமயமலையில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் யோகி. கிரியா பாபாஜி, பாபாஜி நாகராஜ், மகா அவதார பாபாஜி, சிவ பாபா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறவர் என்றும் 16 வயதினர். சாவை வென்றவர் ஞானி. ஆதிசங்கரர் கிபி 788 முதல் கிபி 820 வரை புகழ்பெற்று தமது பாடல் ஒன்றில் தனது குருவை பற்றி பின்வருமாறு விவரிக்கிறார். வயதால் மூத்தவர்கள் சீடர்களாகவும் வயதால் இளையவர் ஆசிரியராகவும் ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பதை பாருங்கள். என்ன புதுமையினர்! இந்த ஆசிரியர் சீடர்களுக்கு மௌனத்தால் போதிக்கிறார். அவர்களின் ஐயங்களை தீர்க்க அந்த மௌனமே போதுமானதாக இருக்கிறது. இந்த விவரணை பாபாஜி என்கிற குருவுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. ஏறத்தாழ 65 ஆண்டுகளுக்கு முன்னர் இறை ஞான கழகத்தினராக தியோசபிக்கல் சொசைட்டி திரு C.W. லெட்பீட்டரும் அன்னி பெசன்ட்டும் ஒரு அசாதாரணமான மனிதரை பற்றி சில செய்திகள் சொல்லியிருக்கின்றனர். அந்த செய்திகள் பாபாஜியை குறித்தது ஆகும். அவன் 16 நிறையாத இளைஞன். சனத குமரன், இளம் நித்திய பிரம்மச்சாரி. தன் சீடர்களான 3 குருமார்களுடன் உதவியாளர்கள் புடைசூழ புவியாள வந்த புதிய ஆட்சியாளன். அவனோடு கற்பனைக்கு அப்பாற்பட்ட 30 வல்லமையாளர்கள். கிரியா சக்தியினால் தாங்கள் உருவாக்கி கொண்ட புகழுடங்களை போர்த்து கொண்டு அங்கே வரிசைப்படி நின்றனர். அவர்கள் மரையான் மீகத்தின் முதலாவது தரவரிசையினர். அவர்கள் படர்ந்திருக்கும் ஒற்றை ஆலமரத்தின் கிளைகள். அந்த இடம் வருங்கால ஆன்மீக வல்லமையாளர்கள் வளர்கின்ற தோட்டம். எல்லா மரையான் மீக வாழ்விற்கும் மையம். பல நூற்றாண்டுகளாக இமயமலையில் வாழ்ந்து கொண்டும் பேறு பெற்ற சிலருக்கு மட்டும் காட்சியளித்து கொண்டும் இருக்கிற பாபாஜியை பற்றி கடந்த 40 ஆண்டுகளாக பரமஹம்ச யோகானந்தரால் 1946 எழுதப்பட்ட ஒரு யோகியின் சுயசரிதையில் தொடங்கி பல்வேறு நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. யோகானந்தரின் குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பாபாஜியின் சாதனை எல்லையற்றது எனவும் கருதவும் இயலாத அளவுக்கு மகத்தானது எனவும் கூறுகிறார். யோகானந்தரோ பாபாஜியை ஒரு மகா அவதாரம் என்று கூறியிருக்கிறார். அவதாரம் என்ற வடமொழி சொல்லுக்கு இறங்கி வருதல் அல்லது மனித வடிவில் வந்த இறைவன் என்று பொருள். பாபாஜி பல்வேறு உருவங்கள் தாங்கியதாக சில ஆசிரியர்கள் கூறுகின்றனர். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுக்கிடையே உத்தரப்பிரதேசம் ராணிகேத்தை சேர்ந்த ஹரியகன் பாபாதான் நாம் கருதுகிற பாபாஜி என்று பாபா ஹரிதாஸ் கூறுகிறார். 1970 வாக்கில் ராணிகேத் பகுதியில் தோன்றிய ஒரு இளைஞன்தான் பாபாஜி என்று அடையாளம் காட்ட முயல்கிறார். லியோனார்டு ஆர் 1984 திடீர் மரணமடைந்த அந்த இளைஞனை அவரது மரணத்திற்கு முன் பல மேலை நாட்டுக்காரர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நூலில் ஆசிரியரும் இந்நூலாசிரியரின் ஆசிரியரான யோகி ராமையாவும் இந்த ஹரியகன்
பாபாதான் நாம் கருதுகிற பாபாஜி என்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாபாஜி பற்றிய தமது விவரிக்க முடியாத அனுபவங்கள் குறித்து சுவாமி சத்யேஸ்வரானந்தர் எழுதியிருக்கிறார். இங்கு சொல்லப்பட்ட நூல்கள் எல்லாமே பாபாஜியை பற்றிய அந்த ஆசிரியர்களின் அல்லது அந்த ஆசிரியர்களுக்கு தெரிந்த மற்றவர்களின் அற்புதமான நேரடி அனுபவங்களை விளக்குபவை. இந்த நூல்களை படித்து வியந்து போன பல வாசகர்கள் யோகம் பயிலுமாறு தூண்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாபாஜி கிரியா யோகத்தினுடைய பாரம்பரியத்தையும் பின்னணியையும் கட்டுக்கோப்பையும் முழுமையாக அறியாமல் ஆர்வ கோளாறால் யோகம் பயில நுழைந்தவர்கள் மேற்சொன்ன நூலாசிரியர்கள் பேசுகிற அனுபவங்களை பெற முடியாமல் தங்கள் முயற்சியை பாதியிலே விட்டு விடுகின்றனர் என்பது வேறு செய்தி. இந்த பெருமைகள் எல்லாம் இருந்த போதிலும் இந்த ஆசிரியர்கள் பாபாஜியின் வாழ்க்கையை பற்றியோ அவர் எவ்வாறு மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார் என்பதை பற்றியோ ஏதும் பேசவில்லை. குறிப்பாக பாபாஜியின் மரணமில்லா பெருவாழ்விற்கும் நமது வாழ்வுக்குமான தொடர்பு பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை என்றே சொல்ல வேண்டும். 11 சித்தர் யார்? இறைவருக்கு இறைவனாக, யோகிகள் வழிபடும் யோகியாக சிவன் கைலாயத்தில் தவம் இயற்றுகிற செய்தியை சிவபுராணங்கள் விரிவாக பேசுகின்றன. அமர்நாத் பெருங்குகை ஒன்றில் சிவன் தன் இணையும் தன்னில் சரிபாதியுமான சக்திக்கு கிரியா குண்டலினியை பிராணாயாமத்தை பயிற்றுவித்த முன்னை பல நாள் முதல் சித்தர் பரம்பரையில் வரலாறு தொடங்குகிறது. சக்தியை பயிற்றுவித்த சிவன் பின்னர் அகத்தியர், நந்திதேவர், திருமூலர் என்றினை சித்தர்களை கைலாய மலையில் பயிற்றுவித்தான். அகத்தியர் பாபாஜியை பயிற்றுவித்தார். ஆனால் உடல், அறிவு உடல், மன உடல், உயிர்ப்புடல், பரு உடல் என்று எல்லாவற்றாலும் முழுமை பெற்ற சித்தர்களை 18 கூறுவது மரபு. இந்த 18 சித்தர்களின் பெயர்கள் குறித்து பல்வேறு பட்டியல்கள் வழக்கில் உள்ளது. பட்டியலுக்கு பட்டியல் பெயர்கள் வேறுபடுகின்றன. ஆனால் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற பெயர்கள் பெரும்பாலான பட்டியல்களில் இடம் பிடித்தவற்றின் தேர்வு என்று சொல்லலாம். இந்த பட்டியல் ஒவ்வொரு சித்தரும் வீடு பேர் அடைந்த சமாதி தலம், இவர்களின் குருமார்கள் மற்றும் சீடர்களின் பெயர்கள், அவர்களின் முக்கிய பங்களிப்பு ஆகியவற்றை அட்டவணைப்படுத்தியிருக்கிறது. 11 சித்தர்களோடு தொடர்புடைய இடங்களை அறிய காண்க. படம் 1 தற்கால இந்திய இலங்கை நிலவரைகள் மற்றும் படம் 2 தென்னிந்திய நிலவரை. இந்த 18 சித்தர்கள் தவிர காங்கேயர், புன்னகீசர், புலத்தியர், பூனைக்கண்ணர், புலிப்பாணி, காலாங்கி, அழுகுனி, அகப்பேயர், தேரையர், ரோமரிஷி, ஔவை ஆகியோரை உள்ளிட்ட வேறு சில சித்தர்களை பற்றியும் சில நூல்கள் பேசுகின்றன. பரமஹம்ச யோகானந்தர் சித்தர்களை பற்றி எழுதும்போது சித்தர்கள் சாவை வெல்லும் வல்லமை படைத்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். தென்னிந்திய அவதாரங்களில் ஒருவரான அகத்தியரை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். அகத்தியர் கிறிஸ்துவுக்கு முந்திய காலத்தொட்டு இன்றைய காலம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத சித்தர். தமிழ் மொழியும் இலக்கியமும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு கணிசமான பங்காற்றியவர். தமிழ் மக்களிடையே புகழோங்கி நிற்கிற 11 சித்தர் பரம்பரையில் தலைவன் ஆனவர். கடலில் கரைந்த உப்பு பதுமை போல கடவுளோடு கரைந்து போனவர்கள் சித்தர்கள்.
அவர்கள் அடைகிற மாற்றங்கள் உணர்வு நிலையோடு நின்று விடுவதில்லை. அவை அவர்களது அறிவு உடல், மன உடல், உயிர்ப்பு உடல், பருவுடல் ஆகியவற்றிலும் தொடர்கின்றன. இவ்வாறு உடல், உணர்வு இரண்டிலுமே இத்தகைய ஒருங்கிணைத்த மெய்யுணர்வை பெற்ற நிலையில் அவர்கள் தங்கள் மனித இயல்பு மாறி தெய்வீக நிலையை அடைகிறார்கள். சித்தர்கள் அடைந்திருக்கும் ஆற்றல்கள் சாதாரண மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தாலும் அவர்களின் வாழ்வையும் வாக்கையும் ஒப்பிட்டு அறிவது மனித உள்ளாற்றலுக்கு புதிய பரிமாணம் சேர்ப்பதாகும். சிவன், முருகன், விஷ்ணு, சக்தி என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இறைவனது அருள் தங்களில் வந்து தங்கும் பொருட்டும் இறைமை நிலையை அடையும் பொருட்டும் தங்களது தாழ்ந்த உடல்களை தயார் செய்ய சித்தர்கள் பயன்படுத்திய கிரியைகள் அல்லது நுணுக்கங்கள் எல்லாம் சேர்ந்து கிரியாயோக சித்தாந்தம் என்று அறியப்படுகின்றன. இந்த நுணுக்கங்கள் மெய்மையை அல்லது கடவுளை உணர்தலில் முழுமை சேர்க்கும் நடைமுறை யோக நுணுக்கங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும்.